செய்திகளுக்காக ஃப்ளோரா. இன்றைய முதன்மை செய்திகள். வெள்ளிக்கிழமை அன்று வாக்கு எண்ணிக்கை. கருத்து கணிப்பு முடிவுகளால் புதுவையில் அரசியல் கட்சிகள் வேட்பாளர்கள் கலக்கம். மத்தியில் ராகுல் காந்தி தலைமையில் மீண்டும் காங்கிரஸ் ஆட்சி அமைப்பது உறுதி. மத்திய அமைச்சர் நாராயணசாமி நம்பிக்கை. கிருஷ்ணா நகர் வீட்டில் நகை பணம் கொள்ளை. பக்கத்து வீட்டில் கட்டிட வேலை பார்த்து வந்த தொழிலாளி தூத்துக்குடி விளாத்திக்குளத்தில் கைது. இனி விரிவான செய்திகள். தேர்தலுக்கு பின்னர் வெளியான கருத்து கணிப்பு முடிவுகள் புதுவை அரசியல் கட்சிகளை கலக்கம் அடைய செய்துள்ளது. புதுவை பாராளுமன்ற தேர்தலில் 30 பேர் போட்டியிட்டனர். அதில் காங்கிரஸ், என்ஆர் காங்கிரஸ், அதிமுக, திமுக, பாமக, இந்திய கம்யூனிஸ்ட் ஆகியன பிரதான கட்சிகளாகும். ஆனாலும் இந்த கட்சிகளில் காங்கிரஸ், என்ஆர் காங்கிரஸ், அதிமுக, திமுக இடையேதான் கடுமையான போட்டி நிலவியது. அதிலும் காங்கிரஸ், என்ஆர் காங்கிரஸ் இரு கட்சிகளில் ஒன்றுதான் வெற்றி பெறும் வாய்ப்பு இருப்பதாக பெரும்பாலானோர் கூறுகின்றனர். இந்த இரு கட்சியினரும் தங்களுக்கு தான் வெற்றி வாய்ப்பு உள்ளது என்று அதற்காக சில காரணங்களையும் சாதகங்களையும் சொல்கிறார்கள். இதுவரை இரு கட்சியினருமே தாங்கள் 50,000 ஓட்டுகளுக்கு மேல் பெற்று வெற்றி பெறுவோம் என்று கூறி வந்தனர். ஓட்டு எண்ணிக்கை தேதி நெருங்கி வரும் இந்த நேரத்தில் அவர்களுடைய சுருதி சற்று இறங்கியுள்ளது. சில ஆயிரம் ஓட்டுகளிலாவது நாங்கள் வெற்றி பெற்று விடுவோம் என்று கூற தொடங்கியுள்ளனர். இந்த நிலையில் நேற்று நாட்டில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் தேர்வு முடிவுற்றதை அடுத்து கருத்து கணிப்புகள் வெளியிடப்பட்டன. அதில் புதுவை எம்பி தொகுதி பற்றி கருத்து கணிப்புகள் வெளிவந்தன. அதில் ஒரு சில கருத்து கணிப்பில் காங்கிரஸ் வெற்றி பெறும் என்றும் ஒரு சில கணிப்பில் என்ஆர் காங்கிரஸ் வெற்றி பெறும் என்றும் கூறப்பட்டது. டைம்ஸ் நவ், CNN, IPN, ஹெட்லைன்ஸ் டுடே ஆகிய கருத்து கணிப்புகள் புதுவையில் காங்கிரஸ் வெற்றி பெறும் என்று கூறுகின்றன. புதிய தலைமுறை, C-Votes, தந்தி டிவி ஆகியவற்றின் கருத்து கணிப்புகள் என்ஆர் காங்கிரஸ் வெற்றி பெறும் என்று கூறுகின்றன. ஒட்டுமொத்த கருத்து கணிப்புகளும் ஒரே கட்சிக்கு சாதகமாக இல்லாமல் இரு கட்சிகளுக்கும் சாதகமாக உள்ளன. இதனால் யார் வெற்றி பெற போகிறார் என தெரியாமல் இரு கட்சிகளுமே கலக்கத்தில் உள்ளன. இது தொண்டர்களை உச்சக்கட்ட குழப்பத்தில் ஆழ்த்தியுள்ளது. ஒரு டிவி நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பில் அதிமுக புதுவையில் 2வது இடத்தை பிடிக்கும் என்று கூறியுள்ளது. இது காங்கிரஸ் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் இடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தங்கள் கட்சி 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டு விடுமோ என்று அவர்கள் கலக்கத்தில் உள்ளனர். மத்தியில் காங்கிரஸ் கட்சி மீண்டும் ஆட்சி அமைக்கும் என மத்திய அமைச்சர் நாராயணசாமி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஐக்கிய முற்போக்கு கூட்டணி 3வது முறையாக ராகுல் காந்தி தலைமையில் மத்தியில் ஆட்சி அமைக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது என்றும் காங்கிரஸ் தனித்தே போட்டியிட்டுள்ளது. கருத்து கணிப்பு 2 முறை ஏற்கனவே பொய்யாகிவிட்டது. கடந்த 2004ஆம் ஆண்டு வாஜ்பாய் தலைமையில் ஆட்சி அமையும் என்றனர் என்பதை சுட்டிக்காட்டினார். இந்தியாவின் இரும்பு மனிதர் அத்வானி தலைமையில் 2009இல் ஆட்சி அமையும் என கணிக்கப்பட்டது. ஆனால் அந்த கணிப்பு பொய்யானது என்ற அவர் ஜெயலலிதா, லாலு பிரசாத் யாதவ், மம்தா பானர்ஜி உள்ளிட்ட அனைத்து கட்சி தலைவர்களையும் நரேந்திர மோடி முறைத்து கொண்டுள்ளார். அதனால் மோடி ஆட்சி அமைக்க ஆதரவு கொடுக்க மாட்டார்கள். மக்கள் தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். 10 ஆண்டு காலம் நிலையான ஆட்சி அளித்த காங்கிரஸ் தலைமையிலான அரசே மீண்டும் ஆட்சியை அமைக்கும். தேர்தல் கருத்து கணிப்பு 3வது முறையாக பொய்யாகும். ராகுல் காந்தி தலைமையில் மீண்டும் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கும் என்றார். புதுவை கிருஷ்ணா நகரில் நகை மற்றும் பணம் கொள்ளையடித்ததில் கட்டிட தொழிலாளியை தூத்துக்குடியில் போலீசார் கைது செய்தனர். புதுவை கிருஷ்ணா நகர் 2வது குறுக்கு தெருவில் வசித்து வரும் பிச்சைமணி என்பவர் கடந்த 4ஆம் தேதி வெளியூர் சென்றுவிட்டு வீடு திரும்பிய போது பீரோவில் இருந்த 3.5 சவரன் நகை மற்றும் 18,000 ரொக்கம் ஆகியவை கொள்ளை போயிருப்பது தெரியவந்தது. இது குறித்து லாஸ்பேட்டை போலீசில் பிச்சைமணி புகார் செய்தார். விசாரணையில் பக்கத்து வீட்டில் கட்டிட வேலை செய்து வந்த சுப்பையா என்பவர் பல நாட்களாக வேலைக்கு வராமல் இருப்பது தெரியவந்தது. இதனால் சந்தேகமடைந்த போலீசார் தூத்துக்குடி அருகே உள்ள விளாத்திக்குளத்திற்கு சென்று அங்கு தலைமறைவாக இருந்த கட்டிட தொழிலாளி சுப்பையா என்பவரை கைது செய்தனர். பிச்சைமணி வீட்டில் இருந்த நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்ததை ஒப்புக்கொண்டதால் அவரை போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தொடக்க
கல்வியை தாய்மொழியிலேயே பயிற்றுவிக்க வலியுறுத்தி நாம் தமிழர் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாட்டை போல தனியார் பள்ளிகளில் கல்வி கட்டணத்தை நிர்ணயிக்க குழு ஒன்று அமைக்க வேண்டும். தமிழ்நாட்டை போல தனியார் பள்ளிகளில் 25 விழுக்காடு ஏழை மாணவர்களுக்கு இடமளிக்க வேண்டும். தொடக்க கல்வி கட்டாயமாக தாய்மொழியிலேயே பயிற்றுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி நாம் தமிழர் மாணவர் பாசறை சார்பில் காமராசர் நூற்றாண்டு கல்வி வளாகம் முன்பு மாணவர் பாசறை செயலர் தேவநாதன் முன்னிலையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு நாம் தமிழர் கட்சி புதுச்சேரி மாநில தலைவர் முகமது ரஃபீக் தலைமை தாங்கினார். மாநில செயலாளர்கள் வேல்சாமி, இளங்கோவன், பொருளாளர் செல்வராசு, துணைத் தலைவர்கள் மதியழகன், லெனின் ராசு, மகளிர் பாசறை செயலாளர்கள் விஜயலட்சுமி, கௌரி, இளைஞர் பாசறை செயலாளர் விக்ரம், ராமராசன், தமிழன், மீரான் கணபதி ஆகியோர் நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். புதுவையில் கோடை வெயில் உக்கிரம் காரணமாக பொதுமக்கள் வீட்டிற்குள்ளேயே முடங்கி கிடக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. புதுவையில் கடந்த மார்ச் மாதம் இறுதியில் இருந்து வெயிலின் தாக்கம் அதிகரிக்க தொடங்கியது. நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்த வண்ணமே இருந்தது. இதனால் கத்தரி வெயில் காலத்தில் எப்படி இருக்குமோ என்று புதுவை மக்கள் அச்சத்துடன் இருந்தனர். இந்த நிலையில் நேர் எதிராக கடந்த 4ஆம் தேதி கத்தரி வெயில் தொடங்கிய நாள் முதல் மழை பெய்ய தொடங்கியது. இந்த கோடை மழை 5 நாட்கள் வரை நீடித்தது. இந்த தொடர் மழையின் காரணமாக புதுவையில் குளுகுளு என்ற சூழல் உருவானது. கத்தரி வெயில் காலமாக இருந்தாலும் வெயிலின் தாக்கம் உணரப்படவில்லை. இதே நிலை நீடித்தால் கத்தரி வெயில் காலத்தை எளிதில் கடத்து விடலாம் என புதுவை மக்கள் மகிழ்ந்து இருந்தனர். இந்த நிலை கடந்த 2 தினங்களுக்கு முன்பு மழை நின்றது. மந்தாரமாக இருந்த சூழல் மீண்டும் மாறி வெயில் அடிக்க தொடங்கியது. இந்த வெயில் தற்போது 100 டிகிரியை தாண்டியுள்ளது. வெயிலின் தாக்கம் மீண்டும் அதிகரித்ததால் சாலைகளில் வாகன நடமாட்டம் குறைவாகவே இருந்தது. வழக்கமாக கோடை காலத்தில் சாலைகளில் விளையாடி திரியும் மாணவர்கள் வீட்டிற்குள்ளேயே முடங்கி கிடந்தனர். பிள்ளையார்குப்பத்தில் கூத்தாண்டவர் திருவிழா. திருநங்கைகளுக்கான அழகி போட்டியில் சென்னையை சேர்ந்த வைஷ்ணு முதலிடம். மேற்கு வங்க தேர்தலில் வன்முறை வெறியாட்டம். மறு தேர்தல் நடத்த வேண்டும் என வலியுறுத்தி புதுவையில் இடதுசாரிகள் ஆர்ப்பாட்டம். விபரம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு. முத்துக்குமரன் நகர் புதுவை மாநிலம் பத்துக்கண்ணு ஜங்ஷனில் அமைந்துள்ளது முத்துக்குமரன் நகர். மிக மேடான பகுதி, சுவையான குடிநீர், தடையில்லா மின்சாரம், 24 மணி நேரமும் பஸ் வசதி, மேலும் பாதுகாப்பான மதில் சுவர் அமைக்கப்பட்டுள்ளது. நம் மனையை சுற்றிலும் குடியிருப்புகள், கோயில்கள், பொழுதுபோக்குக்கு போகோலேண்ட், லட்சுமி நாராயணா மெடிக்கல் காலேஜ், சாய்ராம் காலேஜ், பெட்ரோல் பங்க், PWD ஆபீஸ், ED ஆபீஸ் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகமும் அமைந்துள்ளது. சன்பீம் ஜெனரேட்டர் கம்பெனிக்கு அருகாமையிலேயே நமது மனைப்பிரிவு அமைந்துள்ளது. வில்லியனூர் ஜங்ஷனில் இருந்து 5 நிமிடத்தில் மனையை சென்றடையலாம். தார் சாலையிலேயே மனைப்பிரிவு அமைந்துள்ளது. மேடான பகுதியில் மனைப்பிரிவு அமைந்துள்ளதால் உடனடியாக வீடு கட்டி குடியேற மிகச் சிறந்த இடம் முத்துக்குமரன் நகர். இவ்வளவு வசதிகள் கொண்ட முத்துக்குமரன் நகரில் மனையின் விலையோ மிக மிக குறைவு. அலுவலகம் மனைப்பிரிவிலேயே அமைந்துள்ளது. மேலும் விவரங்களுக்கு முத்துக்குமரன் நகர் 9345081095 9944025920. ஆஹா, இந்த கலைநயம் மிக்க நகை பார்த்தாலே சந்தோஷம். ரைட் குவாலிட்டி மட்டுமில்ல, ரைட் பிரைஸும் கூட. இது 2வது சந்தோஷம். மூணாவது இந்த நகையோட பாராட்டு.
உங்கள் ஏவிஆர் ஸ்வர்ணமஹால் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி விரைவில் 10 கிளைகளுடன் பெங்களூர் மற்றும் திருப்பத்தூரிலும். என் நகை எனக்கு தரும் 3 மடங்கு சந்தோஷம். ஆஹா, இந்த கலைநயம் மிக்க நகை பார்த்தாலே சந்தோஷம். ரைட் குவாலிட்டி மட்டும் இல்ல, ரைட் பிரைஸும் கூட. இது 2வது சந்தோஷம். மூணாவது இந்த நகையோட பாராட்டு. உங்கள் ஏவிஆர் ஸ்வர்ணமஹால் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி விரைவில் 10 கிளைகளுடன் பெங்களூர் மற்றும் திருப்பத்தூரிலும். என் நகை எனக்கு தரும் 3 மடங்கு சந்தோஷம். எப்படி ஒரு சரியான சூழல் சிப்பிக்குள் ஒரு முத்தை பிரகாசிக்க செய்கிறதோ அதை போல் நல்ல சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கும் ஒரு பள்ளியால் மட்டுமே முத்துக்கள் போல் பிரகாசிக்கக்கூடிய மாணவர்களை உருவாக்க முடியும். நல்ல சூழல்கள் மாணவர்களின் கற்கும் ஆர்வத்தை தூண்ட வேண்டும், தன்னம்பிக்கையை வளர்க்க வேண்டும், வெற்றி பாதையை அறிந்து பயணம் செய்ய வைக்க வேண்டும், அறிவையும் திறமையையும் ஊக்குவிக்க வேண்டும், சுய ஒழுக்கம் வளர உதவ வேண்டும். உங்கள் குழந்தைகளும் முத்து போல் பிரகாசிக்க வேண்டுமா? வாருங்கள் வித்யாநிகேதன் மேல்நிலை பள்ளிக்கு. ஆசிரமத்தை ஒத்த அமைதியான ஆரோக்கியமான போட்டி நிறைந்த மன அழுத்தம் இல்லாமல் மகிழ்ச்சியோடு கற்கும் சூழலில் வெற்றியாளர்களையும் சாம்பியன்களையும் உருவாக்கி கொண்டிருக்கும் ஒரே பள்ளி வித்யாநிகேதன் மேல்நிலை பள்ளி, அண்ணா நகர், ஆருத்ரா நகர் மற்றும் கதிர்காமம். மேலும் விவரங்களுக்கு கால் 0413220350. நேற்று, இன்று, நாளை, என்றென்றும் ராம் தங்க நகை மாளிகை. அழகான நகையும் ஆழமான நம்பிக்கையும். வெளிநாட்டிலேயோ வெளியூர்லயோ நாம எங்க இருந்தாலும் எவ்வளவு சம்பாதிச்சாலும் உண்மையான சந்தோஷம் எங்க இருக்கு? நம்ம குடும்பத்துல, நம்ம உறவுகளோட. நேற்று, இன்று, நாளை, என்றென்றும் ராம் தங்க நகை மாளிகை. அழகான நகையும் ஆழமான நம்பிக்கையும். செய்திகள் தொடர்கின்றன. புதுவை நெல்லித்தோப்பு தொகுதியில் பொதுமக்களின் தாகம் தீர்க்கும் வகையில் நீர்மோர் பந்தல் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் துவக்கி வைத்தார். தமிழக முதல்வர் ஆணைப்படி புதுச்சேரி மாநில அம்மா பேரவை சார்பில் நீர்மோர் பந்தல் திறக்கும் நிகழ்ச்சி நெல்லித்தோப்பு தொகுதியில் உள்ள ஜே பேரவை அலுவலகத்தில் நடைபெற்றது. மாநில ஜே பேரவை தலைவரும் முன்னாள் அமைச்சருமான காசிலிங்கம் முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாநில செயலாளரும் நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஓம் சக்தி சேகர் கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் தொகுதி நிர்வாகிகள், வார்டு நிர்வாகிகள், பூத் நிர்வாகிகள் ஆகியோர் திரளாக கலந்து கொண்டனர். புதுவை லட்சுமி ஹயக்ரீவார் கோவில் நரசிம்ம ஜெயந்தியை முன்னிட்டு நடைபெற்ற தேரோட்டத்தில் பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுவை முத்தியால்பேட்டையில் அமைந்துள்ள லட்சுமி ஹயக்ரீவார் கோவிலில் நரசிம்ம ஜெயந்தி விழா கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு பூஜைகள் மற்றும் திருவீதி புறப்பாடு போன்றவற்றில் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் செய்திருந்தனர். இதேபோல் புதுவை காமாட்சி அம்மன் கோவிலில் மனு வகுப்பினரின் கிண்ணி ரத பிரமோற்சவ விழாவினை முன்னிட்டு வீதி உலா நடைபெற்றது. இதனையொட்டி விநாயகர், காமாட்சி, வள்ளி, தேவசேனா, சுப்பிரமணிய சாமி சிலைகள் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது. இதில் புதுவையின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுவை அருகே உள்ள பிள்ளையார் குப்பத்தில் நடைபெற்ற திருநங்கைகள் அழகி போட்டியில் சென்னையை சேர்ந்த வைஷ்ணு முதலிடத்தை வென்றார்.
வில்லியனூர் கொம்யூன் பிள்ளையார் குப்பம் கூத்தாண்டவர் கோவில் திருவிழாவினை முன்னிட்டு செவ்வாய்க்கிழமை மாலை திருநங்கைகள் அழகி போட்டி நடத்தப்பட்டது. பல்வேறு சுற்றுகளாக நடத்தப்பட்ட போட்டியில் சென்னையை சேர்ந்த வைஷ்ணு முதலிடத்தையும், புதுவையை சேர்ந்த பிரியா இரண்டாம் இடத்தையும், திருச்சியை சேர்ந்த வைஷ்ணவி மூன்றாம் இடத்தையும் வென்றனர். அவர்களுக்கு வில்லியனூர் இன்ஸ்பெக்டர் ரங்கநாதன் பரிசுகள் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து திருநங்கைகள் தாலி கட்டி கொள்ளும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தமிழகம், புதுவை உட்பட பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த திருநங்கைகள் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர் குழுவினர் மற்றும் ஆன்மீக பக்தர் திருப்பணி மன்றத்தினர் செய்திருந்தனர். மேற்கு வங்க தேர்தலில் நடைபெற்ற வன்முறை சம்பவங்களை கண்டித்து புதுவையில் இடதுசாரி கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேற்கு வங்கத்தில் பாராளுமன்ற தேர்தலின் போது திரிணாமுல் காங்கிரஸ் நடத்திய வன்முறைகளை கண்டித்தும், அங்கு மறு தேர்தல் நடத்த கோரியும் இடதுசாரி தலைவர்கள், ஊழியர்கள், வாக்காளர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதை கண்டித்தும் புதுவையில் இடதுசாரி கட்சியினர் புதன்கிழமையன்று சுதேஷ் மில் அருகில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளர் விஸ்வநாதன், கலைநாதன், அபிஷேகம், முருகன், தினேஷ் பொன்னையா, ரசூல், சரளா, சலீம் ஆகியோரும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் பெருமாள், ராஜாங்கம், நிலவழகன், முருகன், முத்து மற்றும் கூட்டணி கட்சியின் நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். புதுவை கூடப்பாக்கம் தச்சூர் அம்மன் கோவில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுவை அருகே உள்ள கூடப்பாக்கத்தில் அமைந்திருக்கும் தச்சூர் அம்மன் கோவிலில் 8ஆம் ஆண்டு சித்ரா பௌர்ணமி அபிஷேக ஆராதனை புதன்கிழமை நடைபெற்றது. இதனையொட்டி நடத்தப்பட்ட சிறப்பு பூஜைகளுக்கு பின்னர் 1000 பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர் குழுவினர் மற்றும் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர். முத்துக்குமரன் நகர் புதுவை மாநிலம் பத்துக்கண்ணு ஜங்ஷனில் அமைந்துள்ளது. முத்துக்குமரன் நகர் மிக மேடான பகுதி, சுவையான குடிநீர், தடையில்லா மின்சாரம், 24 மணி நேரமும் பஸ் வசதி, மேலும் பாதுகாப்பான மதில் சுவர் அமைக்கப்பட்டுள்ளது. நம் மனையை சுற்றிலும் குடியிருப்புகள், கோயில்கள், பொழுதுபோக்குக்கு போகோலேண்ட், லட்சுமி நாராயணா மெடிக்கல் காலேஜ், சாய்ராம் காலேஜ், பெட்ரோல் பங்க், PWD ஆபீஸ், EB ஆபீஸ் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகமும் அமைந்துள்ளது. சன்பீம் ஜெனரேட்டர் கம்பெனிக்கு அருகாமையிலேயே நமது மனைப்பிரிவு அமைந்துள்ளது. வில்லியனூர் ஜங்ஷனில் இருந்து 5 நிமிடத்தில் மனையை சென்றடையலாம். தார் சாலையிலேயே மனைப்பிரிவு அமைந்துள்ளது. மேடான பகுதியில் மனைப்பிரிவு அமைந்துள்ளதால் உடனடியாக வீடு கட்டி குடியேற மிகச்சிறந்த இடம் முத்துக்குமரன் நகர். இவ்வளவு வசதிகள் கொண்ட முத்துக்குமரன் நகரில் மனையின் விலையோ மிக மிக குறைவு. அலுவலகம் மனைப்பிரிவிலேயே அமைந்துள்ளது. மேலும் விவரங்களுக்கு முத்துக்குமரன் நகர் 9345081095 9944025920. ஆஹா, இந்த கலைநயம் மிக்க நகை பார்த்தாலே சந்தோஷம். ரைட் குவாலிட்டி மட்டும் இல்ல, ரைட் பிரைஸும் கூட. இது 2வது சந்தோஷம். மூணாவது இந்த நகையோட பாராட்டு. உங்கள் AVR ஸ்வர்ணமஹால் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி விரைவில் 10 கிளைகளுடன் பெங்களூர் மற்றும் திருப்பத்தூரிலும். என் நகை எனக்கு தரும் 3 மடங்கு சந்தோஷம். ஆஹா, இந்த கலைநயம் மிக்க நகை பார்த்தாலே சந்தோஷம். ரைட் குவாலிட்டி மட்டும் இல்ல, ரைட் பிரைஸும் கூட. இது 2வது சந்தோஷம். மூணாவது இந்த நகையோட பாராட்டு. உங்கள் AVR ஸ்வர்ணமஹால் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி விரைவில் 10 கிளைகளுடன் பெங்களூர் மற்றும் திருப்பத்தூரிலும். என் நகை எனக்கு தரும் 3 மடங்கு சந்தோஷம். எங்கள் பள்ளி இது, செயின்ட் ஜோசப் பள்ளி இது. நமது வாழ்வை உயர்த்தி காட்டும் உயரே உயரே நம்மை ஏற்றும் எங்கள் பள்ளி இது, செயின்ட் ஜோசப் பள்ளி இது. படைப்பின் நம்மை பட்டை தீட்டி பார்த்து
பார்த்து மகிழும் பள்ளி. துடிப்புடன் நாமும் செயல்படும் போது தோள் கொடுத்து நம்மை ஏற்றிடும் பள்ளி. எங்கள் பள்ளி இது, செயின்ட் ஜோசப் பள்ளி இது. தோல்வி என்பது தொடர்வது அல்ல, துவண்டு விழுபவன் மனிதனும் அல்ல. இதுதான் இலக்கென்று நினைத்திடும் பள்ளி, என்றும் அதற்காய் உழைத்திடும் பள்ளி. 30 ஆண்டு காலமாக வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் பள்ளி. அனுபவமிக்க ஆசிரியர்களால் 100% தேர்ச்சி. 11ஆம் வகுப்பில் சேர்பவர்களுக்கு மதிப்பெண் அடிப்படையில் கட்டண சலுகை உண்டு. எங்கள் பள்ளி இது, செயின்ட் ஜோசப் பள்ளி இது. எங்கள் பள்ளி இது, செயின்ட் ஆண்டனி பள்ளி இது. திருவாண்டார் கோயில். புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை. கண்கள் தேடுமே, உள்ளம் நாடுமே, எத்தனை அற்புத ரகங்கள். கலையின் காவியம், அழகின் ஓவியம், நகைகளின் ஆலயம், தரத்தின் தாயகம். புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை. கண்கள் தேடுமே, உள்ளம் நாடுமே, எத்தனை அற்புத ரகங்கள். கலையின் காவியம், அழகின் ஓவியம், நகைகளின் ஆலயம், தரத்தின் தாயகம். புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை. வெப்பநிலை அதிகபட்சமாக 31 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நாளைய வானிலை 32 டிகிரி செல்சியஸாக காணப்படுவதுடன் வானம் வறண்ட நிலையில் தென்படும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும், தென்மேற்கு திசையிலிருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். வெள்ளிக்கிழமை அன்று வாக்கு எண்ணிக்கை. கருத்து கணிப்பு முடிவுகளால் புதுவையில் அரசியல் கட்சிகள் வேட்பாளர்கள் கலக்கம். மத்தியில் ராகுல் காந்தி தலைமையில் மீண்டும் காங்கிரஸ் ஆட்சி அமைப்பது உறுதி. மத்திய அமைச்சர் நாராயணசாமி நம்பிக்கை. கிருஷ்ணா நகர் வீட்டில் நகை பணம் கொள்ளை. பக்கத்து வீட்டில் கட்டிட வேலை பார்த்து வந்த தொழிலாளி தூத்துக்குடி விளாத்திக்குளத்தில் கைது.
இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.